லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுகிறோம். எனக்கு முன்னாடி உரையாற்றிய தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் கலைஞர் இருந்த கோட்டையில், கோலோச்சிய கோட்டையில் எப்படிப்பட்டவர்களால் கோலோச்சுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஜூனியர் உடன் சொல்லுகிறது என்று தோல்வி காட்டியிருக்கிறார். வழக்கறிஞர் சகோதரி அருள்மொழி அவர்கள் தோல்வி காட்டினால் மட்டும் போதாது, இப்படிப்பட்ட நேர்வுகள் எல்லாம் அரசியலில் வரும், அதிலிருந்து பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் எப்படி நாம் வெளியே வருவது, இந்த மக்களை மீண்டும் ஆட்கொள்வது, அடுத்த தலைமுறைக்கு எப்படி நாம் சிந்திப்பது என்பதை ஒரு கேள்வியாக உங்களிடத்தை வைத்து இடையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் உங்களிடத்தை அவர்கள் உரைக்கு பிறகு மிக சுருக்கமாக உரையாற்ற விரும்புகிறேன். அருள்மொழிக்கு இருக்கிற சங்கடம், வருத்தம் எனக்கு தெரியும். தமிழன் பிரசாத் இருக்கிற கோபம், ஆவேசம் எனக்கு புரிகிறது. நீங்கள் எல்லாம் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் இதையெல்லாம் சகித்துக் கொண்டு, இதையெல்லாம் எதிர்கொண்டு, அவர்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு, அது வாயில் வருமோ நோயில் வருமோ எனக்கு தெரியாது, எல்லா பெயரும் வச்சுட்டு நீங்க எழுதுறீங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மனதோடு சொன்னோம்னா நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள் என்றால், இவர்களுக்கு மட்டும் எப்படி முடிகிறது இந்த வீரம், இந்த செறிவு, இந்த ஆழமான பார்வை, மதவாதத்திற்கு, சாதியவாதத்திற்கு ஆட்படாத அறிவுமிக்கவராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்களே என்பது மட்டுமல்ல. ஒரு நாள் நாடாளுமன்றத்துடைய உணவுகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். தலைவராக முடிகிறது, உங்கள் கட்சியாக முடிகிறது என்று கேட்டார். என்ன என்று கேட்டோம். மோடி அவர்கள் நீட் கொண்டு வந்ததற்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு 5500 இடங்கள் இந்தியாவில் முழுக்க இருக்கிற கல்லூரிகளில், தனியார் கல்லூரி சேர்த்து சொல்றேன், அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி, எத்தனை கல்லூரிகள் இந்தியா முழுக்க இருக்கிறதோ அந்த கல்லூரிகளில் 15% இடங்களை நீட் அடிப்படையில் ஒன்றிய அரசுடைய தொகுப்பாக நாங்கள் கொண்டு வந்து போடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜிலும், ஸ்டான்லியா இருந்தாலும், எம்எம்சியா இருந்தாலும், தனியார் கல்லூரிகளுக்காக இருந்தாலும், கேபிஆர் இருந்தாலும், எல்லா எஸ்ஆர்ஆ இருந்தாலும் 15% இடத்தை ஒன்றிய அரசாங்கம் நிரப்பும். அப்ப இந்தியாவில் மொத்த காலத்தில் 5800 பேர் படிக்கணும் ஒரு ஆண்டுக்கு. யாரு? இங்க ராஜஸ்தான்காரர் படிப்பார், குஜராத்காரர் படிப்பார், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரர் படிப்பார். தமிழ்நாட்டுக்காரர் குஜராத்துக்கு போவார், இல்லைன்னு சொல்லல. தேச ஒற்றுமைக்காக நம்ம வைக்கிறோம், ஒரே மாதிரி கல்வி எடுப்பதற்காக வைக்கிறோம்னு 15% இடஒதுக்கீட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு தப்பு இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்றால், அந்த 15% இடத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம் உண்டா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் உண்டா? 5500 விசிட், அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை. யாருக்கு தெரியல எங்களுக்கு. உத்தரப்பிரதேச இருக்கிறேன், பீகாரில் தேஜஸ்வி இருக்கிறார், காஷ்மீரில் ஃபரூக் இருக்கிறார், ஆம் ஆத்மி டெல்லியில இருக்கிறது. ஆனால் எந்த முதலமைச்சருக்கும், எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் 15% இடஒதுக்கீடு இல்லையே. உட்படுத்தப்பட்டவர்கள் இந்த ஊர்ல முதலியார், கவுண்டர், நாயுடு, செட்டியார், பன்னியர், முக்குளத்தூர், அது போல கண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் இடமில்லையே என்று நாங்கள் தவித்த நேரத்தில், தெரியாத நேரத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒற்றை மனிதன் உச்சநீதிமன்றத்துடைய கனவுகளை தட்டி, சமூக நீதியை நிலைநாட்டி, அதிலேயும் இவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு அல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ராஜஸ்தானில், குஜராத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்த தலைவரும் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷாவுடைய, மோடியுடைய போராட்டத்தை என்ன செஞ்சது? தென்னாடு முழுக்க பிஜேபி பரவ முடியல. திராவிடத்தில் காணூட்ட முடியவில்லை. அங்கொன்றிருந்த சிலர்கள் ஹைதராபாத் வரைக்கும் போறோம். ஆனால் வடபுறத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்மளாம் 80ல் 2 குழந்தைகள் சொன்னோம். நாம் 20, நமக்கு 20 நாங்கள் படிக்கும் போது
என் பொண்ணு ஸ்கூல் போகும்போது நான் இருவர், நமக்கு ஏன் மற்றொருவர்? நம்ம தான் கரெக்டா குறைச்சு எனக்கு ஒரு பொண்ணு தான். ஆனா எங்க அப்பா அம்மா கூட எட்டாவது பிள்ளைய பிறந்த ஒருத்தருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஆஸ்திக்கு ஆம்பளை என் பொம்பளை ஆஸ்தி வச்சு கூடாது கூட்டாங்க. ஆனா பீகார்ல இன்னும் 8 10 12 வடநாட்டுல இவர் என்ன பண்றாரு? மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் மாற்றுவோம். தமிழ்நாட்டுக்கு 40 இருக்கு, அது 47 ஆகும். ஆனா உத்தரப்பிரதேசத்துல 80 இருக்கு, 140 போகும். இப்ப ஏறி போனால் எந்த சட்டத்தையும், அது நீட்டாக இருந்தாலும் எந்த சட்டத்தையும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இல்லாமல் தானாகவே ஒரு சட்டம் ஏற்றக்கூடிய வலிமையை பெற்று விடுவார்கள் என்பதற்காக அதை கொண்டு வந்தார்கள். யாருக்கும் புரியல. அகிலேஷ் என்ன சொல்றாரு? நல்லதாங்க 80 140 என்ன பிரச்சனை? அதனால தமிழ்நாட்டுல தான் பாதிப்பு, நாங்க ஏன் சட்டம் பண்ணோம்? ஆனால் தலைவர் கடிதம் எழுதினார், நாங்கள் பேசினோம். ஐயா உங்களுக்கு நான் 80 140 ஆகிறது என்று வருத்தம் சொந்தப்படாதீங்க. அவருடைய நோக்கம் ஒவ்வொரு மாநிலமாக மாநில கட்சிகளை ஒழித்துக் கொண்டே வருவது, எண்ணிக்கையை கூட்டுவது. கூட்டணி சேருவோம், அந்த கட்சி காலி. அதிமுக சேர்ந்து அது காலி, ஆப்பிடுங்கடா அது காலி. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக பிராந்திய கட்சிகளை, மாநில கட்சிகளை ஒழித்துவிட்டு நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டி இது இந்து ராஷ்டிரம், நாங்கள் தான் ஆளுவோம் என்று சொல்லுவதற்கான சூழ்ச்சி உள்ளே இருக்கிறது என்று சொன்னவுடன், சொன்னால் நம்ப மாட்டீர்கள், திமுக தவிர யாரும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாரு நாடாளுமன்றத்துல. டிவியில பார்த்துருப்பீங்க. கெஞ்சினார், கையெழுத்து கொடுத்தார். 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மாத்தி கொடுத்துறேன். அகிலேஷ் யாதவ் நீங்க ஸ்டாலின் கொடுத்தீங்க, அப்படிப்பட்ட அகிலேஷ் யாதவை வடபுலத்துக்காரர்களை இந்த தீங்கு உங்களுக்கு எங்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால தீங்கு இந்தியாவுக்கு என்று சொல்லி அதை முதலாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவும் மோடியும் தோற்கடிக்க இவ்வளவு பெரிய வலிமை உள்ள ஒரு இயக்கம். நான் இன்னும் சொல்லட்டுமா? நீங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்றோம், சுருக்கமா சொல்றோம்னா, we the people of India have solemnly resolved to constitute India a sovereign, secular, socialistic, democratic republic. இந்தியாவை நாங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறோம்? இதனுடைய இறையாண்மை உள்ள குடியரசு நாடு. இது ஒரு ஜனநாயக நாடு. அரசியல் சட்டத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரித்துக் கொள்ளலாம், உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனா அரசியல் சட்டத்தோட அடிப்படை பண்புகள், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் மாற்றவே முடியாது. நான் பெருமையாக சொல்கிறேன், இந்த 5க்கு ஆபத்து வந்த போதெல்லாம் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறையாண்மை, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயகம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சமதர்மம், சாவரின், டெமோக்ராட்டிக், செக்யூலர், சோசியலிஸ்டிக், இந்த 4 தான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை பண்பு. இந்த பண்புக்கு ஊரில் ஏற்பட்ட ஏற்படலாம், இந்த 4 பண்புகளுக்கும் ஆபத்து வந்த போதெல்லாம் அந்த 4 பண்புகளையும் அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றிய இயக்கம் தேசிய இயக்கம் அல்ல, வேறு எந்த மாநில கட்சியும் அல்ல, திமுக திமுக திமுக. அதுதான் இறையாண்மைக்கு ஆபத்து வந்தது. போன நாடாளுமன்றத்தில் சொன்ன பார்த்துருக்கீங்க, நீங்க வயிறா போச்சுனாங்க. பாகிஸ்தான் படையெடுத்து வந்தது. எங்களுக்கு என்ன கவலை? திராவிட நாடு கேட்டோம், ஒரு காலத்துல தனித்தமிழ் நாடு கேட்டோம். எங்கேயோ பாகிஸ்தான் படையெடுக்கிற எங்களுக்கு என்ன ஆபத்து? பாதிப்பு காஷ்மீருக்கு பக்கத்துல உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் கொண்டு போடுறாங்க. இங்கதான் முஸ்லீம்களை பாதுகாப்பா இருக்காங்க பெரியாரால, தாய் தமிழத்தால. ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும், தேசம் துண்டாடப்படக்கூடாது என்பதற்காக, 1 இன்ச்சு கூட போகக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு எந்த முதலமைச்சரும் தரவில்லை. 6 கோடி ரூபாயை இந்திரா அரங்கம் அள்ளி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர். இது இறையாண்மைக்கு. ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது. விசா கொண்டு வந்தாங்க, பேச முடியாது, எழுத முடியாது, எல்லாரும் சிறையில் இருந்தாங்க. ஆர்காட்டா இருந்தார், மோசடி மாறன் இருந்தார், டிஆர் பாலு இருந்தார், சிவா இருந்தார், எங்க ஊர்ல எல்லாரும் இருந்தாங்க. பேச முடியாது, எழுத முடியாது, போனவங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியாது. சிட்டிபாவை பறி கொடுத்தோம். அந்த ஜனநாயகத்தை எதிர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட் முன் வந்தாங்களா? எந்த மாநில கட்சியாக முன் வந்தாங்களா? வரலையே. அதை எதிர்த்து தீர்மானம் போட்டு ஆட்சியை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். அரசியல் சட்டத்தில் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, செகுலரிசத்துக்கு எப்ப ஆபத்து வந்துச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற 370 சிறப்பு பிரிவு, காஷ்மீரால் மட்டும்தான் வாங்க முடியும்.
காஷ்மீர் பற்றிய சட்டத்தை காஷ்மீர் நாடாளுமன்றம் ஏற்க முடியாது, காஷ்மீர் சட்டமன்றமே ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பாகிஸ்தான் பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமை நேருவார். அதை இப்ப சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் அதை எடுப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு தனித்தனி சட்டம் எல்லாம் ஒன்னா போனாங்க. இதுதான் ஜீவாதார கொள்கை, பிஜேபி ஜீவாதார கொள்கை. அந்த ரெண்டை முடிச்சாரு மோடி, கோயில் கட்டிட்டாரு, 320 எடுத்துட்டாரு, சிவில் சட்டம் போகுது. இதுதான் மூணாதார கொள்கை, மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை. ஆனால் கலைஞர் அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைத்து பிஜேபியுடைய மூணாதார கொள்கை எதுவோ அந்த கொள்கையை குறைந்தபட்ச செயல் திட்டத்தால் முடக்கி போட்டு, அப்பெல்லாம் அறிமுகம் கிட்ட பேசாது, ஆசிரியர் கிட்ட பேச மாட்டாரு, திட்டுவாங்க எப்படி நீங்க பிஜேபி போலாம். இவங்க வேலி கட்டி பிஜேபியை காப்பாத்து நினைச்சாங்க. நாங்க கூட போய் கைங்காலி கட்டி உள்ள போட்டு அழைக்கிறாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தவரை பாபர் மசூதிக்கு ஆபத்தில்லை, கலைஞர் கூட்டணியில் இருந்தவரை 320 ஆபத்தில்லை. நாங்கள் அங்கே இருந்தவரை சிவில் சட்டத்தை பற்றி பேச முடியாது. மதச்சார்பின்மையை கூட்டணி வைத்தும் காப்பாற்றிய இயக்கம் கலைஞர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் வெளியே வந்து சமதர்மம் போராடி பேச நிதியமைச்சர் இந்திரா காந்தி பிரதமர். அப்பதான் நமக்கு 184 சீட் அதிகமா, 25 சீட்டு நம்மகிட்ட எம்பி, மீதி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும். மொராட்டி தேசாய் நிதியமைச்சர், இந்திரா காந்தி பிரதமர். இந்திரா காந்தி என்ன கொண்டு வந்தாங்க? அப்பெல்லாம் பேங்க் போக முடியுமா? என் பொண்ணு இப்ப நெட் பேங்க்ல இருக்கு. நான் முதல்ல 1989 வக்கீல் ஆகி கனரா பேங்க் வக்கீல். நான் கனரா பேங்க் வக்கீலா போட்ட அட்வைஸரா என்ன கோர்ட்ல பார்த்துட்டு முதல்ல உண்மையை சொல்றேன். அன்னைக்கு சார் உங்களுக்கு ஃபீஸ்லாம் செக்ல தான் சார் வருமா? அந்த செக் புக் போய் அம்மாட்ட கொடுத்தேன், கண்ணில் ஒட்டிட்டு அந்த அம்மா கொண்டு போய் கடல் பார்த்து வச்சு, ஏமா அது கனரா பேங்க் இருக்காம கடவுள் என்ன பண்ணி அங்கே போய்க்கிறேன். செக் புக் அப்பதான் சார் நான் பார்த்தேன். செக் புக் பார்க்கறது 89. இப்ப என் பொண்ணு லண்டன்ல ட்ரெயின் ஆகுதுங்க, எனக்கு செல்ல வருது பேங்கிங். ஆனா இந்த பேங்க் என்ன தெரியுமா செஞ்சாங்க? கிட்ட போக முடியாது, ஒருத்தர் கிட்ட போக முடியாது. பஸ் முதலாளி போலாம், மில் முதலாளி போலாம், விவசாயத்துக்கு லோன் கொடுக்க மாட்டான், விவசாயத்துக்கு லோன் கொடுக்க மாட்டான். பெரிய பெரிய பணக்காரங்க தான் கனரா பேங்க், லட்சுமி நாராயணன், எல்லா பேங்கும். இந்த வங்கிகள் ஏழைகளை போய் சேர வேண்டும் என்று இந்திரா காந்தி கொண்டு வந்தார். நேஷனலைசேஷன் பேங்க், வங்கிகளை தேசியமயமாக்குகிறேன். கோப்பு நிதியமைச்சருக்கு போகுது, நிதியமைச்சர் டிசைன் பண்ணுறாங்க, இது தேவையில்லை, இது வங்கிகளை பாதிக்கும். காங்கிரஸ் 2வது இடமாக ஆயிப்போச்சு. சட்டம் ஏழை எளியவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, விவசாயிகளுக்கு வங்கிகளை கொண்டு போய் சேர்க்கும். வங்கிகளால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள். எனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் சொன்னது கலைஞர். நிறைவேற்ற சமதர்மம். இப்ப சொல்றேன், we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic and democratic. இந்த நாளையும் காப்பாற்றின இயக்கம் காங்கிரஸ் கூட அல்ல, அன்றைக்கு இருந்த ஜனதா கூட அல்ல, அன்றைக்கு இருந்த எந்த மாநில கட்சியும் அல்ல. அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து காட்டிய தலைவன், மகத்தான தலைவன். இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ அந்த கலைஞர் இந்த மகத்தான இவ்வளவு இயக்கம். இந்த இயக்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவருடைய திட்டத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அருள்மொழிக்கு வருத்தம், பிரசன்னாவுக்கு வருத்தம், போகும் எங்களுக்கு இருக்க வருத்தம். இந்தியாவே நமக்கு பார்த்துச்சு தமிழ்நாட்டை. இந்த தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு. நாடாளுமன்றத்துக்கு போனா நம்மளை இப்படி பார்ப்பாங்க. ஒரு அறிவாளிக்கு தோத்தா பரவாயில்ல, அரசியல் ஆளுமொழி வாழ்த்து பார்த்தா பரவாயில்ல, ஒரு புத்திசாலிட்ட பார்த்தா பரவாயில்ல, ஒரு கொள்கையாளர்கிட்ட பார்த்தா பரவாயில்ல, உள்ளபடியாக மாற்றத்தை வெளிப்பட பரவாயில்ல. நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், எங்க தாத்தா தீட்டாமைக்காம ஏழ்மைக்காம இலங்கைக்கு ஓடினார். எங்க அப்பா ஆங்கிலம் படித்தார், அங்கிருந்து கொல்லிட்டு வந்தார், சொத்து வாங்கினார். நான் 8வது புள்ள. என் வீட்டுல எல்லாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டாங்க, முனிசிபல் கமிஷனர், டாக்டர், இன்ஜினியர் எல்லாம். 8வது பையனே திராவிட முன்னேற்றத்தால் கலைஞரால், பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால் ஒன்றிய அமைச்சராக. என் பொண்ணு லண்டன்ல படிக்குது. அந்த பொண்ணு ஜாலியா இப்படி சொல்லி பாருங்க மாட்டேன், நீ எஸ்சி உதவும். தாத்தா ஓடினார், அப்பா கொஞ்சம் மாற்றம். அப்பா வந்தார், பெரிய முன்னேற்றம். ராஜா, ராஜாவுக்கு பின்னால் புரட்சிகர மாற்றம், என்னுடைய மகன் மயூரி. இந்த மாற்றத்திற்கு பின்னால் யார்? இந்த இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர். இப்ப நீ ஒரு மாற்றம்
என்ன கிழிக்க போற? மாற்றம் இல்லை, என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டேன். பேசி பேசி வளர்ந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசாத ஒரு ஆள் முதலமைச்சர். அப்படியே பேசலாம், என்ன பேசணும் அந்த பேச மாட்டேங்கிறார். வெளியே வந்த கை கால் இப்படி போகுது. சட்டசபை போறாரு, ஒன்றும் புரியல. சார் பாபு, உனக்கு ஏதோ ஒரு சொல்றது தப்பா நினைக்கிறேன். புது நியூஸ் தான் சொல்றேன், எங்க நம்பிக்கை இல்லை. நீ தான் ஏதோ பாவம் பண்ணி இந்த சட்டசபை கொண்டு பத்தியா? அப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. இப்ப ஒண்ணு கண்டுப்பா இல்ல. அது கூட அழகா சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தலைமுறைக்காக மட்டும் சிந்திக்கக்கூடிய இயக்கம் அல்ல. இன்னும் சொல்ல போனா அவரை மாதிரி போராடி யாரு இருக்க? அவரை மாதிரி போராடி யாரு இருக்க? எத்தனை முறை ஒண்ணு இல்ல ஐபிகே இந்திய அமைதிப்பட போயிடுச்சு இலங்கைக்கு. நம்முடைய தமிழர்களை கொன்றார்கள். முதலமைச்சராக இருக்கிறார் கலைஞர். ஒன்றிய அரசாங்கம் சொல்றது, கவர்னர் எல்லாம் முதலமைச்சர் போய் ரிசீவ் பண்ணுங்க அந்த மாநிலத்தில். போக முடியாது, ஆட்சி கலப்பாங்க. கனடா என் தமிழை செத்துதான் அதை போய் இந்திய ராணுவம் சொல்லுது, அதற்காக எனக்கு ஆட்சி போகட்டும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தமிழ்ச்செல்வம் விடுதலை புலி அவர் ஒண்ணும் இல்ல. செக்ரட்டரியேட்ல ஒரு பேப்பர் எடுத்தாரோ, அது அரசாங்க பேப்பரா, அந்த அரசாங்க பேப்பர்ல டைப் பண்ணிட்டாரோ, எழுதிட்டாரோ. அந்த 2 பேப்பரை அரசாங்க செலவில் டைப் பண்ணி விட்டார் முதலமைச்சர். விடுதலை புலிகளுக்காக எழுதலாம், ஆட்சியை கலைக்க வேண்டும் ஜெயலலிதா. ஏமா நான் நிறைய எழுதுனா நீ கம்பெனி இருக்கும், ஒரே ஒரு பேப்பர் வந்து கலைக்கிறீங்க, உனக்கு அவ்வளவு நான் கலைச்சிக்கிறேன். ஒரு தமிழ்ச்செல்வனுக்காக இல்ல, தமிழ்ச்செல்வனுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய தமிழ் சமுதாயம் உடலே ஓடுகிற தமிழ் ரத்தத்திற்காக சொல்லுகிறேன், என் ஆட்சியை கலைத்து கவலை இல்லை சொன்னவர். அவர் எவ்வளவு பெரிய போராளி, வாழ்க்கை வார்த்தை எல்லாமே. டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு மன்னர், தமிழ்நாடு இல்லத்துல பிரபாகரன் இறந்துட்டார் என்று காட்டுறாங்க, டிவியில முகத்தை காமிக்கிறாங்க. பத்திரிகையாளர் பார்க்கணும்னு வராங்க. நாங்களாம் சொல்றோம் தடுக்கலாங்க, நான் கன்ஃபார்ம் ஆகல, அது குரு படம் தானே தெரியல, நம்ம வருத்தமா இருக்கணும் அப்படின்னோம். பிரஸ்ஸை பார்த்துட்டு ஓடுறீங்களே, சிஎம் சார் டெல்லிக்கு யாரும் வேணாலும் கொடுப்பாங்க சார், சிஎம் டெல்லிக்கு எந்த சிஎம் வேணாலும் கேட்டு கொடுப்பாங்க சார், மரபு சார், ஆங்கிலத்தில் லிகசி சார், ப்ளீஸ் சார். 48 செல்சியஸ் வெயில் இருக்கிற சட்டை அழுத்து போட்டு பணியை ஓடி போனாங்க டெல்லியில. அந்த வெயில ஓட மைக்க ஓட அவ்வளவு இக்கட்டான சூழல் தமிழ்நாடு இல்லத்தில். கலைஞர் பிரசனிக்கிறாங்களா இல்லையா? அதனால நீங்க பிரச பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இருக்கியா கூப்பியா பிரஸ் வந்தாங்க. பிரபாகரன் இறந்து விட்டாரா? நெடுமாறன் வைக்கவும் இல்லை என்று சொல்றாங்க. போராளிக்கு சாவில்லை, போராளிக்கு சாவில்லை, கலைஞருக்கு சாவில்லை. அதனாலதான் இந்த நாள்ல நீங்க உறக்கம் நினைக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், நான் எவ்வளவு அரசியல் பார்த்துக்கிறேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஒரு பொய்யை நீங்களா கட்டமைச்சு அந்த பொய்க்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா, கொஞ்சம் யார் போட வேண்டாம்னு சொல்லுவாங்க. இவராவே உங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா, யாரு அவங்க சொன்னா என்னமோ சூட் போட்டதெல்லாம் போடாம இருக்க மாதிரியும். அதாவது ஒரு குப்பனும் சுப்பனும் படிச்சுட்டு நான் சூட்டு போட்டாலும் தெரியும் ஒவ்வொரு நியாயம். ஏன்னா எங்க தாத்தா பவன் கட்டிட்டார், எங்க அப்பா இளைஞர் குழுவுக்கு போட்டிருப்பார் போடல. நான் கோட்டு போட்டா அதான் காந்திய பவன் கட்டினாரு, அம்பேத்கர் ஏன் சூட்டு போட்டாருன்னு கேட்டாங்க. அதை சும்மா சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொன்னாரா, இவர் பணியாச்சாரு, காந்தி பெரிய பணக்காரர். தனவந்தராக இருந்த காந்தி தன்னுடைய எளிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோவணத்தோடு போவதில் தவறில்லை. அது அவர் அரசியல் ஸ்டைல். கோவணம் கட்டியிருந்த என் சமூகம் கோட்டை அணிவது யார் ஸ்டைல். அதனால நான் கோட்டு தான் கோவணம் கட்டிருந்தார். ராஜா கோட்டு போட்டா நியாயம் இருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல எங்கேயோ படிச்சு பெரியாரால் அண்ணாவால் அம்பேத்கரால் அண்ணாவால் வந்து நான் கோட்டு போட்டு. நீ நடிகர்ல கோட்டு போட்டு தான் நடிக்கிற, சினிமாவிலையும் கோட்டு போட்டு நடிக்கிற, யாருப்பா அவனை போட போட நல்லா போட்டுருப்பா, நல்லா போட்டுக்க. அதுல நான் கருப்பு போட்டுருக்கேன், ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நீ பேசுறது இந்த கருப்பு சொன்னாங்க ஆறுகள் அணிவாங்க, கருப்பு விளையாடியா யார் தெரியும் தெரியுமா? இதெல்லாம் கொள்கை தலைவர்கள், என்ன கொள்கை தலைவர்கள் முட்டி போட்டு வரது நடக்கிறது. அதான் சொன்னேன்.
மதத்தை தாண்டி வந்தாங்க. மதமா? நெத்திக்கு ஒரு மதம், கையில ஒரு மதம், சொல்லிக்கிற பேருக்கு ஒரு மதம். மதத்தை தாண்டி வந்தா எல்லா மதத்தையும் ஒரே மதம் உள்ள போட்டா இப்படி ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை சொன்னதுக்கெல்லாம் தாத்தா கேட்பாரு. குழந்தை சொல்லி தாத்தா கேட்டார். ஆனால் இனி வருகிற குழந்தைகளாவது அப்படி சொல்லாமல் மட்டுமல்ல, எந்த குழந்தை இப்படி சொன்னதோ அந்த குழந்தையை வருகின்ற குழந்தை திருத்தி தாத்தாவின் இறுதி நாளில் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தாத்தா உயிரோடு இருக்கும் போதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாளை எல்லா தலைவர்களும் சேர்த்து செய்ய வேண்டும். அதற்காக உழைப்போம், தலைவர்கள் பாடுவோம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.